செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவ் 17 ஆண்டு கால பாஜக ஐக்கிய ஜனதா தள ஆட்சியில் செய்ய முடியாத பணிகளை 17 மாத கால ஆட்சியில் செய்துள்ளதாக தெரிவித்தார். மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் சுற்றுலா, தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு ஆகியவற்றில் புதிய கொள்கைகளை கொண்டு வந்துள்ளதாகவும் தேஜஸ்வி யாதவ் கூறினார். தங்களுடனேயே மக்கள் இருப்பதால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இந்த ஆண்டில் காணாமல் போகும் என்று தான் எழுதி கொடுப்பதாகவும் தேஜஸ்வி தெரிவித்தார். இந்நிலையில் அரசியல் கூட்டணியை அடிக்கடி மாற்றி வரும் நிதிஷ்குமார் நிறம் மாறுவதற்கு பச்சோந்திகளுக்கு கடும் போட்டியாக திகழ்ந்து வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் துரோகிகளையும் அவர்களை ஆட்டுவிப்பவர்களையும் பீகார் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தியின் பாத யாத்திரை பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதனை திசை திருப்பவே இந்த அரசியல் நாடகம் அரங்கேற்றப்படுவதாக ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். பாஜகவின் அழுத்தத்தால் தான் இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியேறியிருப்பதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார். நிதிஷ்குமாருக்கு எத்தகைய அழுத்தம் பிஜேபி கொடுத்திருக்கிறது என்று தெரியவில்லை. முதலில் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி எந்த வகையான விளையாட்டிற்கும் தயாராக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதனாலே எந்த வகையான அழுத்தத்தையாவது கொடுத்து இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் முதல் பலியாக நிதிஷ்குமார் ஆகியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இந்த கூட்டணியை பொறுத்தவரை வலிமையாக இருக்கிறது. மக்கள் பாஜக அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். எனவே மக்கள் பக்கம் இந்தியா கூட்டணி நிற்கிறது. பீகார் மாநில அரசியலில் இருக்கும் நெருக்கடியால் நிதிஷ்குமார் முரண்பட்ட முடிவை எடுத்துள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நிதிஷ்குமார் அவர்களுக்கு மாநில அரசியலில் ஒரு நெருக்கடி இருக்கிறது. அதனால் அவர் ஒரு மாறுபட்ட முரண்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கும் நிலைக்கு ஆளாகியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் முடிவால் இந்தியா கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று காங்கிரஸ் MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமாக ஒரு சோசலிச பின்னணியில் இருந்து வந்த நிதிஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு ஒரு பல்டி ராம்னு சொல்றாங்க பீகார்ல. அந்த அளவுக்கு ஒரு அந்தர் பல்டி அடிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியா அவர் மாறி இருப்பது துரதிருஷ்டவசமானது. ஆனா இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிக நிச்சயமாக இந்தியா கூட்டணி RSS பாஜகவை வீழ்த்தக்கூடிய பலத்தோட தான் இருக்குன்னு நான்